இப்போ வேல் வாங்கி நம்ம வீட்ல வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, அ இந்த கையளவுக்கு தான் இருக்கணும், இல்ல ரொம்ப பெருசா நான் வச்சு வழிபடலாமா? அப்படி வைக்கும்போது அதில எலுமிச்சம் வந்து கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு மேம்? கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்ல ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணாலும் கூட, அதற்கு தகுந்த ஒரு அவங்களுக்கு அபிஷேகம், ஆராதனை, அவங்களுக்கு தினமும் நேவேத்தியம், அதற்குண்டான மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லணும். சில பேருக்கு அது பண்ண முடியும், சில பேருக்கு அது பண்ண முடியாது. ஆனா எங்காத்துலயும் சுவாமி வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆய அளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளங்கைக்குள்ள ஒரு சுவாமி விக்கிரகமோ, ஒரு வேலோ இருந்ததுன்னா, நீங்க தாராளமாக அத வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் போன இடங்கள்ல கூட அதை கொண்டு போயிட்டு அன்றைய வழிபாட்டு முறைகளை அங்கே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த சுவாமிக்கு எந்த ஒரு தவறுதலான, அதாவது நமக்கு குற்றம், தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதற்கு மேல் வாங்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு வெளியூருக்கு போகிறேன்னா நான் செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகளை என்னுடைய சந்ததிகளுக்கோ குழந்தைகளுக்கு சொல்லி அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற முறை தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. அதை கண்டிப்பாக செய்யணும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் சின்ன அளவாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் விக்கிரகம் இல்லாத வீடு கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் விக்கிரகமே இல்லைன்னு சொன்னால் கூட யாராட்டி கிஃப்டாக ஒரு விக்கிரகம் கொடுத்துருப்பாங்க. அதை கூட அவங்க பூஜா முறையில் வச்சு பூஜை வழிபாடுங்கிறது செய்து கொண்டு தான் வர்றாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்குண்டான தகுந்த பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம்.